சந்திரபுரிங்கிற கிராமத்துல வெங்கடேஷ் அப்படிங்கிறவரு தன்னோட மனைவி லக்ஷ்மியோட சேர்ந்து அவருக்கு சொந்தமான 1 ஏக்கர் நிலத்துல விவசாயம் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அவரோட பக்கத்து தோட்டத்துல அந்த ஊரோட பணக்காரரான ஜமீன்தாரோட நிலமும் இருந்துச்சு. அந்த ஜமீன்தாருக்கு எப்பவுமே வெங்கடேஷ் கிட்ட இருக்க 1 ஏக்கர் நிலத்து மேல ஒரு கண்ணுதான். அதுக்கு காரணம் அந்த நிலம் எப்பவுமே 1 ஏக்கர் நிலத்துல கிடைக்கிற விளைச்சலை விட அதிகமான விளைச்சலை தான் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஜமீன்தாரும் எத்தனையோ தடவை வெங்கடேஷ் கிட்ட அந்த நிலத்தை விட அதிகமான பணம் கொடுத்தும் கூட அந்த நிலத்தை கேட்டு பார்த்தாரு. ஆனா வெங்கடேஷ் தன்னோட நிலத்தை விற்கிறதுக்கு தயாரா இல்ல. ஏங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த விவசாயத்தையே பண்ணி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது? பக்கத்து நிலத்தோட சொந்தக்காரர் ஜமீன்தாரு இந்த நிலத்துக்கு அதிகப்படியான பணம் கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்றாருல்ல. இந்த நிலத்தை அவர்கிட்ட வித்துட்டு நம்ம வேற ஏதாவது தொழில் செய்யலாங்க. அட லட்சுமி, நீ என்ன இப்படி சொல்லிட்ட? இது வெறும் நிலம் மட்டும் கிடையாது, இது எனக்கு சோறு போடுற சாமி. இதுல எனக்கு முன்னாடி என் அப்பா விவசாயம் செஞ்சாரு, அதுக்கு முன்னாடி என் தாத்தா விவசாயம் செஞ்சாரு. எத்தனையோ தலைமுறை தாண்டி இந்த நிலம் எனக்கு கிடைச்சிருக்கு. இத வெறுமனே என்ன வித்துட சொல்றியா? சரிங்க, அது உங்க வழி. நீங்க என்ன பண்றீங்களோ அதையே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அங்கிருந்து போயிட்டா. ஜமீன்தாரு எவ்வளவோ பண்ணி அந்த நிலத்தை வாங்கிடலான்னு முயற்சி செஞ்சு பார்த்தாரு. ஆனா எதுவுமே வேலைக்காகல. இவங்களை ஏமாத்தி மட்டும்தான் இந்த நிலத்தை வாங்க முடியும்னு ஜமீன்தார் ரொம்ப மோசமா யோசனை பண்ணினாரு. அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. லக்ஷ்மி வீட்டில் பூஜை செய்யறதுக்கு தேவையான பூக்கள் வாங்கறதுக்காக கடத்தெருவுக்கு போய்கிட்டு இருந்தா. அவ வர்றதை பார்த்த ஜமீன்தார் அவகிட்ட இப்படி கேட்டாரு. ஏமா லக்ஷ்மி, நான் உங்க நிலத்தை வாங்கறதுக்காக வெங்கடேஷ் கிட்ட கேட்டிருந்தனே, நீங்க அதுக்கு என்ன முடிவெடுத்திருக்கீங்க? ஐயா, நானும் இத பத்தி அவர்கிட்ட நிறையவே பேசி பார்த்துட்டேன். ஆனா அவரு நிலத்தை விற்கிறதுக்கு தயாராகவே இல்லை. அந்த நிலம்தான் சோறு போடுற நிலமுன்னும் அது முன்னோர்கள் விவசாயம் செஞ்ச நிலமுன்னும் அவர் விற்கவே மாட்டேங்கிறாரு. இத கேட்ட ஜமீன்தார் ரொம்ப ஏமாற்றத்தோட வீட்டுக்கு போனாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.